ஹலோ everyone, வெல்கம் டு another vlog. ஸோ நான் உங்கள் ஷால்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் டூரர் அண்ட் ஆஃப் ரோட். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய பைக்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் லான்ச் ஆயிடுச்சு. அண்ட் புதுசாக பைக் வாங்குறவங்களும் சரி, ஏற்கனவே ஒரு பைக்லேருந்து இன்னொரு பைக்கு அப்கிரேட் ஆகுறவங்களும் சரி, நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பீரியட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு பைக் செக்மெண்ட் ஆக்சுவலாக ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. ஸோ எந்த பைக் சூஸ் பண்ணலாம், என்ன மாடல் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. என்கிட்டயே நிறைய பேர் ஆக்சுவலாக கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு வீடியோ போடலாம். இந்தந்த செக்மெண்ட்ல இந்தந்த பைக்ஸ் இருக்கு. ஸோ இதில் எந்த பைக்ஸ் யாருக்கு எப்படி எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த vlog. ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பைக் ரிவ்யூ, பைக் ட்ராவல் vlogs ஆக்சுவலாக வந்து நம்ம சார்ல்ஸ் vlog மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்பவே முக்கியம். ஸோ வித்வுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல அட்வென்ச்சர் டூரர் அண்ட் ஆஃப் ரோட், இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு என்ன வித்தியாசங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். அட்வென்ச்சர் டூருங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லாங் டூரிங் போறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அது முக்கால்வாசி உங்களுக்கு ஹைவேஸ் தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ரோட்ஸ் இருக்காது. பட் அந்த மாதிரி கண்டிஷன்லயும் வந்து போகக்கூடிய மாதிரி ஒரு பைக்ஸ் தான் வந்துட்டு அட்வென்ச்சர் டூர்னு சொல்லுவாங்க. பட் ஆஃப் ரோடுங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்துட்டு டிஃப்ரெண்ட். ஆஃப் ரோடுங்கிறது ரோடே இல்லாத ஒரு இடத்துல, அங்கே ரோடே இருக்காது. ஓகேங்களா? மலையில ஏறி போகிறதாகட்டும், இல்லை ரிவரில் கிராஸ் பண்ணி போகிறதாகட்டும், ஒரு ஹார்டான ஒரு டெரெயினான ஒரு பிளேஸ்லாம் வந்துட்டு கிராஸ் பண்ணி போகிறதுக்கு கேப்பபிளான ஒரு பைக்ஸ் தான் வந்துட்டு ஆஃப் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த அட்வென்ச்சர் டூரர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா பிராண்ட்ஸில் பைக்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம பசங்க நிறைய பேர் ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களோட பைக்ஸை வந்துட்டு அட்வென்ச்சர் டூரர் மாதிரி மாடிஃபை பண்ணி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு அட்வென்ச்சர் டூரர் பைக்கை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்றே ஒன்று தான். ரொம்ப சிம்பிள். பின்னாடி ஒரு டாப் பாக்ஸு, ரெண்டு சைடில் வந்து சேட்டில் பேக்கு, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு டேங்க் பேக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மொபைல் ஹோல்டரு, ஒரு ஹெல்மெட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பூட்ஸு, நீ கார்டு, ரைடிங் க்ளவுஸ், இவ்வளோ தான். இது இருந்தாலே போதும், நீங்கள் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் டூரராக வந்துட்டு மாறியாச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ சிம்பிளாக ஆயிடுச்சு. பட் பிராண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பைக்ஸை வந்து ஒரு அட்வென்ச்சர் டூர் கேப்பபிளாக வந்து இப்போ நிறையா பைக்ஸ் வந்து மாடிஃபை பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து முதல்ல நம்ம பார்க்க போகிற பைக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிமாலயன் 450. ஹிமாலயன் 450 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு பிராண்டு. ஹிமாலயன் அப்படின்னு ஒரு பைக் பார்த்தீங்கன்னா ஆரியில், அதாவது ராயல் என்ஃபீல்டில் லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் டூரர் கம் ஆஃப் ரோட் பைக். இந்த வண்டி லான்ச் ஆன போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மல்டி பர்பஸ் வேரியண்ட்டாக தான் வந்து அந்த பைக்கை லான்ச் பண்ணாங்க. ஸோ சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டிக்கலாம், உங்களுக்கு லாங் டூரிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வந்துட்டு ஆஃப் ரோட் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் அட்வென்ச்சர் பீரியடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப் ரோடுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு கேப்பபிளான ஒரு வெஹிக்கிளாக இருந்துச்சு. ஸோ அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் ஹிமாலயன் 450. ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெக்குங்கிறது 450cc. ஹார்ஸ் பவர் வந்து உங்களுக்கு 13.47 ஹார்ஸ் பவர் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 196 கிலோகிராம் தான் உங்களுக்கு வெயிட்டு. கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 70 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. அதனால் நீங்கள் வந்துட்டு லாங் டூரிங்கெல்லாம் போகும்போது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணி ரீஃபியூல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு சீட் ஹைட், அதாவது சீட்லேருந்து கிரவுண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 825 மில்லிமீட்டர் தான். ஸோ ஓரளவுக்கு உயரம் கம்மியாக இருக்கவங்க கூட வந்துட்டு இந்த பைக்கை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 3.4லேருந்து அப் டு 3.5, ஈவன் 4 லேக் கூட வருது. இப்போது டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ட்ஸில் அதோட காஸ்ட் உங்களுக்கு வேரி ஆகுது. அண்ட் வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு கொடுக்குது. அதுவே இந்த சிசிக்கு இந்த மைலேஜ்ங்கிறது ரொம்பவே டீசெண்டான ஒரு காம்போ தான். அண்ட் வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் கேன் கோ அப் டு இப்போ லான்ச் பண்ணிக்கிற ஹிமாலயன் 450 வந்துட்டு 150, 160 வரைக்கும் வந்துட்டு அசால்ட்டாக ரீச் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சர்வீஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூஸ் நிறைய. ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் ஷோரூமில் இன்னுமே அது ஒரு பெரிய ஒரு குறையாக பார்க்கப்படுது. மற்றபடி திஸ் வெஹிக்கிள் இஸ் அப்சல்யூட்லி கிரேட் மிஷின்னு சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு அட்வென்ச்சர் டூரிங் அண்ட் ஆஃப் ரோட்னா முதல்ல சூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பைக்னா அது ஹிமாலயன் 450 தான். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா வந்து டாமினர் 400. டாமினர் 400 வந்துட்டு பஜாஜில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாங் டூரர் அப்படின்னு சொல்லலாம். அட்வென்ச்சர் டூரர்னு சொல்ல விட லாங் டூரர்னு சொல்லலாம்.
நீங்கள் எவ்வளோ லாங்கில் போனாலும் கொஞ்சம் கூட வந்துட்டு உங்களுக்கு டயர்ட் ஆகாத ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லாங் டூரிங் பைக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டூரிங் பைக்கு. பட் ஏனோ தெரியல, அதோட சேல்ஸ் ரேட் ஆக்சுவலாக வந்துட்டு மற்ற காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. இந்த வண்டியோட ஸ்பெக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 373 சிசி இன்ஜினு, 39.42 பிஹெச்பி, வெயிட் வந்துட்டு 193 கொஞ்சம் வெயிட் இருக்குதான். அண்ட் அதே மாதிரி டேங்க் கெப்பாசிட்டி வந்து வெறும் 30 லிட்டர்ஸ் தான். அது ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 800 மில்லிமீட்டர்ஸ் தான். ஸோ இன்னுமே வந்து உங்களுக்கு ஹைட் கம்மி தான். ஸோ அதனால் ஆவரேஜாக ஒரு 5 பாயிண்ட் அதுக்கு மேலே இருக்கும் கூட வந்துட்டு அசால்ட்டாக இந்த பைக் ஆக்ட் வந்து ஹேண்டில் பண்ணி போக முடியும். அண்ட் இதுக்கு டூரிங் ஆக்சசரின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது. பட் வண்டியோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு. வண்டி வந்து ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் பைக்கில் இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர் டூர்னு சொல்ல முடியாது. இது அட்வென்ச்சர் டூர் செக்மெண்ட்லேயே வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் ஆனால் இது ஒரு லாங் டூராக நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டி எடுத்து நீங்கள் ஆஃப் ரோடெலாம் பண்ண முடியாது. நீங்கள் ஹைவேஸில் மட்டும் நீங்கள் ஓட்டிட்டு போகலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்டான ஒரு பைக்னா வந்துட்டு டாமினர் தான். அண்ட் வாட் எல்ஸ், வண்டியோட டாப் ஸ்பீட் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு பிச்சுட்டு போகும். அது நான் சொல்லவே தேவையில்லை. டாமினர் ஃபேன்ஸ்க்கு இதோட பவர் என்னங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். மேபி பஜாஜ் ஆக்சுவலாக வந்துட்டு டாமினர் 400 வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் 400ங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பைக் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. பஜாஜுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு கன்ஃபார்மாக இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் வந்துட்டு CB200 இருக்குது. ஆனால் அந்த பைக் ஆக்சுவலாக வந்துட்டு அவ்வளோ பெரிய பாப்புலரான ஒரு அட்வென்ச்சர் பைக்காக வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ணல. ஏன்னா அதோட இன்ஜின் நல்லா இருந்தாலுமே சரி, ஆனால் பவர் ஆக்சுவலாக தான் அந்தளவுக்கு உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு NX 500 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வென்ச்சர் பைக்காக ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர்னால வந்து சூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக வந்துட்டு டிரான்சால்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஹோண்டாவில் ஒரு பைக் இருக்குது, டிரான்சால்ஃப் சால்ஃப்டி சொல்லிட்டு. அது உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எங்கேயோ போகும், 12 lakhs கிட்ட போகும். பட் நாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்கிற பைக்ஸ் எல்லாமே அண்டர் 10 lakhsக்குள்ளே இருக்கிற பட்ஜெட்டில் இருக்கிற பைக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் ஹோண்டா NX 500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பைக்குன்னு நான் சொல்லலாம். ஏன்னா லாங் டூரிங்க்கு நீங்கள் போகிறீங்க, அட்வென்ச்சர் டூராக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஓரளவுக்கு இருக்கிற கிரிட்டிக்கலான ரோட்ஸ்லாம் வந்துட்டு இந்த பைக் அசால்ட்டாக வந்து கிராஸ் ஆகுது. ஏன்னா அதோட ஏரோடைனமிக்ஸ், அதோட டிசைன் ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்காவான ஒரு அட்வென்ச்சர் பைக்கு NX 500. ஹோண்டா இன்ஜின் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். இட்ஸ் அ வெரி ரீஃபைன்ட் இன்ஜின். அண்ட் ரீஃபைன்ட் இன்ஜின் சொல்கிறது ரொம்ப ரிலையபிளான ஒரு இன்ஜின். அதே மாதிரி வண்டியோட ஸ்பெக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 471 சிசி அண்ட் 46.9 பிஹெச்பி ஹார்ஸ் பவர் ரொம்பவே நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது 471 சிசிஸ்க்கு. கம்பேரிட்டிவ் நீங்கள் 450 சிசி அந்த ஹிமாலயன் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஹோண்டா 471 சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் அதே மாதிரி வெயிட் வந்துட்டு வெறும் 196 எக்ஸாக்ட்லி லைக் ஹிமாலயன் 450. அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.5. இங்கேயுமே வந்துட்டு ஹிமாலயனுக்கு பயங்கர ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் கொடுக்குது. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 830 கொஞ்சம் ஹைட் தான். பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா வெயிட் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது ஹிமாலயன் மாதிரி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27.7 கொஞ்சம் கம்மி தான் ஹிமாலயன் விட. பட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது யோசிச்சு பாருங்கள், 39.47 ஹிமாலயன் 450 எங்கே இருக்குது, 46.9 இருக்கிற NX 500 ஹோண்டா எங்கே இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் லாங் டூரிங்லாம் போகும்போது இட் வில் பி லைக் ஹோண்டாவோட பிக் விங் மாதிரி வந்துட்டு இல் பி ஃப்ளைங் வித் விங்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது அந்த பைக்கை பற்றி பேசும்போது. ஸோ உங்கள்கிட்ட பாக்கெட் ரொம்ப ஜாஸ்தி, உங்கள்கிட்ட பாக்கெட் நல்லா ஹெவியாக இருக்குது. இஃப் யூ கேன் அஃபோர்ட் அப் டு லைக்னா 6 lakh சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 7 lakh கிட்ட வந்துடும் ஆன் ரோடு. ஸோ 7 lakh பட்ஜெட்டில் உங்கள்கிட்ட வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னா வந்துட்டு டெஃபினட்டாக யூ கேன் கோ ஃபார் NX 500, ஹோண்டா NX 500. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பைக் ரொம்பவே வந்துட்டு ஒரு ரெவல்யூஷனான ஒரு பைக். ஏன்னா எல்லா செக்மெண்ட்லேயும் வந்துட்டு ஒரு என்ட்ரி லெவல் பைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு போர்ஷனை வந்துட்டு அள்ளிட்டு போயிடும். எப்படி டாப் ஸ்கோரருக்கு வந்து நல்லா படிக்கிற பசங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசான ஒரு க்ரௌடே இருக்கும். அதே மாதிரி என்னால் அவ்வளோ பயங்கரமாக ஆஃபர் பண்ண முடியாது. என்னால் ஒரு எக்கனாமிக்கலான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆஃப் ரோட் பைக், நான் அட்வென்ச்சர் டூர் இருக்கும் ஆஃப் ரோட் பைக் நான் பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு தாங்க இப்போ இருக்கிற ஹீரோ எக்ஸ்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு மாடல்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ ஹோண்டாவோட லான்ச் பண்ண இம்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து
அப்போவே அது சூப்பரான மாடல். இன்ஃபேக்ட் ஹோண்டா தான் முதல்ல அந்த பைக்கை லான்ச் பண்ணாங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் வந்து திருப்பி எக்ஸ்பல்ஸை வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. எக்ஸ்பல்ஸ் 2V ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸாக இருந்துச்சு. ஆனால் பவர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணதுனால நெக்ஸ்ட்டு எக்ஸ்பல்ஸ் 4V விட்டாங்க. 4V ஆக்சுவலாக வந்து இப்போ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் லான்ச்சிங் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 4V அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த செக்மெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் அட்வென்ச்சர் பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு இந்த பட்ஜெட்டில், அதாவது 2 லேக் பட்ஜெட்குள்ளே வந்துட்டு வேறு எந்த பிராண்ட்லேயுமே வந்து ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் ரோட் பைக் கிடையாது. ஈவன் தோ அடுத்தடுத்த பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு என்ட்ரி செக்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஒரு ஸ்பேஸை வந்துட்டு ஹீரோ ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204V பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 199 cc அண்ட் 18.9 bhp, 159 வெயிட்டு அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி வந்துட்டு 13 லிட்டர்ஸ் வருது. சீட் ஹைட் ஆக்சுவலாக வந்துட்டு 825 mm தான். இதுலேயே உங்களுக்கு ரேலி எடிஷன் இருக்குது. ரேலி எடிஷன் வந்து உங்களுக்கு சீட் ஹைட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆப்ஷன். 2 வேரியன்ட் கொடுத்தாங்க, நார்மல் கம்ப்யூட்டர் வேரியன்ட், அதே மாதிரி வந்து ஆஃப் ரோட் வேரியன்ட், மீனிங் ரேலி வேரியன்ட்னு விட்டாங்க. ஸோ நாட் டு மென்ஷன் நானும் வந்து ஒரு ஹீரோ எக்ஸ்பல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த பைக் வச்சுருக்கனால வந்துட்டு நான் மார்க்கெட் பண்ணல. பட் ஃபேக்ட் தான், இங்கே ஒரு ஹை பட்ஜெட் பைக்கில் போகும்போது வந்துட்டு அதோட சர்வீஸ் காஸ்ட்டு அண்ட் ஆக்சசரிஸோட எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு பெருசாக நம்ம மைண்டில் வந்துட்டு வரும். ஸோ அந்த பைக்கில் பார்க்கும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நான் சூஸ் பண்ண பைக் தான் ஹீரோ எக்ஸ்பல்ஸ். இப்போ வரைக்கும் ஆக்சுவலாக எனக்கு எந்த இருக்கட்டுமே இல்லை. எஸ் அஃப்கோர்ஸ் ஹைவேஸில் போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா அதோட ஆக்சலரேஷன் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு முறுக்குனா தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு முறுக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து பிக்கப் எடுக்கும். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பிக்கப் கிடைக்காது. ஏன்னா வண்டியோட சிசியும் கம்மி அண்ட் ஹார்ஸ் பவரும் கொஞ்சம் கம்மி. ஸோ அதுக்கு தான் ஆக்சுவலாக வந்துட்டு ஹீரோ இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 210ஓட ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 cc அண்ட் 18லேருந்து 24 bhp ஆக்சுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக வந்து இப்போ நார்மல் எக்ஸ்பல்ஸ் 204Vயில் பார்த்தீங்கன்னா என்னால் டாப் ஸ்பீட் வந்து அப் டு 124, 127 வரைக்கும் அடிச்சிருக்கேன். அதுவே ரொம்ப ரிஸ்க் தான். 127 எல்லாம் ரொம்ப ஹை புஷ் அந்த வண்டிக்கு. அதுவும் சோலோவாக நான் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே மீனிங் கான்ஃபிடென்ட்டாக இருக்காது நீங்கள் அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது. ஏன்னா வண்டி கொஞ்சம் வெயிட்டும் கம்மியாக இருக்கிறனால ஒரு மாதிரி ஆடும். பட் இப்போ லான்ச் பண்ண போகிற எக்ஸ்பல்ஸ் 210 பார்த்தீங்கன்னா வந்துட்டு 24 bhpன்னு சொல்கிறதுனால ஐ எம் ஹோப்பிங் தட் 127லேருந்து அப் டு ஒரு 140 வரைக்கும் நல்லா க்ரூசிங் ஸ்பீடில் போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைவேஸில் போகும்போது உங்களுக்கு அதிகபட்சம் ஸ்பீட், ஏன்னா ஒரு ஓப்பன் ரோடில் உங்களால் இவ்வளோ நேரம் தான் வந்துட்டு அப்படியே 110லேயே போக முடியும். கொஞ்சமாவது பவர் இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதனாலேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் 210ல் வந்து எக்ஸ்பல்ஸ் 210 டெஃபினட்டாக சொல்ல போனால் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2 lakh தான் சொல்கிறாங்க. 2.1 தான் வருது. எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்துட்டு டெஃபினட்டாக சொல்கிறேன், ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210க்கு காம்படிட்டிவாக வந்துட்டு வேறு எந்த பிராண்ட்லேயுமே இது வரைக்கும் பைக்ஸ் இன்னும் வரல. ஸோ அது வரைக்கும் கன்ஃபார்மாக வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவங்களோட ஸ்பேஸை வந்துட்டு ரூல் பண்ண போகிறாங்கன்னு தான் நான் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். ஸோ ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210 டெஃபினட்டாக வந்து ஒரு 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 டஃப் அட்வென்ச்சர் டூரர் கம் ஆஃப் ரோட் பைக்காக இருக்க போகுது. ஏன்னா இந்த பைக்கு மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அட்வென்ச்சர் டூரராகவும் இருக்குது அண்ட் ஆஃப் ரோட் கேப்பபிளாகவும் இருக்குது. ஏன்னா ஹிமாலயன் 450 அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாமினர் 400 ஆஃப் ரோட்டிங் எடுத்து போக முடியாது. அதே மாதிரி ஹோண்டா NX 500 உங்களால் ஆஃப் ரோட் எடுக்க முடியாது. ஆனால் அட்வென்ச்சர் டூரராக அது வந்துட்டு பக்கவாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204V ஆகட்டும், இல்லை வரப்போகிற 210 ஆகட்டும், these two bikes are like capable of going for both adventure tourer as well as for off-road. It is 100% like now. I mean, I can assure that. I mean, ரொம்பவே வந்து இந்த பைக் நான் சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க. இதுதான் ஃபேக்ட் ஆனஸ்டாக சொல்ல போனோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பென்லி TRK 502. இந்த பென்லி TRK 502 பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே டேரக்ட் BMW GS 1200 காம்படிட்டிவாக வந்துட்டு இறங்கின மாதிரி இருக்கும். அந்த வண்டி பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு மேசிவ் லுக் ஒன்று இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BMW TRK அதுக்கப்புறம் ட்ரையம்பிள் ஒரு மாடல் இருக்குது 1200 மாடல். அந்த 3 பைக்கு நிற்க வச்சுக்கோங்களேன், 3மே நல்லா வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா மாசாக இருக்கும். ஓகே, அதில் பென்லி ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு இனிஷியல் பீரியடில் நல்லாவே அந்த இடத்த பிடிச்சிது. ஏன்னா வண்டியோட ப்ரைஸும் வந்துட்டு உங்களுக்கு 10 lakhக்குள்ளே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 502 நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இட் கம்ஸ் டு 6.8க்கு ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ், ஒரு பக்கா ஒரு அட்வென்ச்சர் டூரிங் பைக்கு. அதோட செட்டப்பே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அந்த 2 சைடும் சேட்டில் பாக்ஸ் எல்லாம் போட்டு டாப் பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ரோட்டில் வந்து அப்படியே நல்லா அப்படி மாசாக இருக்கும் வண்டி.
பட் ஆனால் இப்போ சென்னையில் வந்துட்டு பென்லி ஷோரூம் இப்போ இல்லை, அதனால நிறைய பேர் அவங்களோட பென்லி பைக்ஸை வந்துட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீக்கிரமே ஆக்சுவலாக வந்துட்டு பென்லி அவங்க விட்ட மார்க்கெட்டை திரும்ப பிடிக்கிற மாதிரி ஆக்சுவலாக வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு ஒரு ரீலான்ச் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் 502 ஸ்பெக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 500cc இன்ஜின் அண்ட் 46.9 பிஹெச்பி, 228 வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அண்ட் டேங்கை பற்றி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20 லிட்டர்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக வந்து என்னோட லிஸ்ட்லேயே வந்து அதிகபட்சம் ஒரு பைக் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பைக் தான் இருக்குது, 20 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் பென்லி டிஆர்கே 502 மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 25 km/லிட்டர் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பென்லி இஸ் அ வெரி குட் பைக். பட் அதனால் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டியூ டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து அவ்வளோவா வந்து ஒரு ஃபேவரட் சாய்ஸாக வந்துட்டு இல்லை. ஸோ திஸ் இஸ் அப் டு பென்லி. ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிற பைக் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் அட்வென்ச்சர் 390. ஸோ அட்வென்ச்சர் 390ல் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு கேடிஎம் அட்வென்ச்சர் 390X அண்ட் கேடிஎம் அட்வென்ச்சர் எசன்ஸில் அட்வென்ச்சர் ஆக்சுவலாக. ஸோ இந்த 2 மாடலுமே வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து இப்போ லான்ச் ஆகிட்டு ஒரு பயங்கர ஒரு ஒரு ஹெட் டேர்னிங் மூமெண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 390Xும் சரி இல்லை 390 அந்த மாடலும் சரி, ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் ஸ்பெக் தான். 399cc 45.3 பிஹெச்பி அண்ட் வெயிட் வந்துட்டு வெறும் 193 தான். அண்ட் வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 14.5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி அண்ட் சீட் ஹைட் ஆக்சுவலாக வந்துட்டு 830. ஸோ நிறைய ப்ளஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஜினு 399cc வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4.3 வந்து ஆக்சுவலாக ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பக்கவான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பைக்னால் வந்து அதை நான் வந்து கேடிஎம் அட்வென்ச்சர் 390 தான் பார்க்குறேன். ஏன்னா இதே 45.3 பிஹெச்பிக்கு சிமிலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸாக உங்களுக்கு பென்லி இருக்குது, அதுக்கப்புறம் ஹோண்டா என்எஸ் இருக்குது, ஹோண்டா NX 500 இருக்குது. ஸோ ஒரு 7 lakhs கொடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பைக்கோட அந்த பட்ஜெட்டில் இருக்கிற அந்த காஸ்ட்டில் வர அவ்வளோ. ஓகே, ஸோ 45.3 பிஹெச்பி பவருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காம்படிட்டரில் வந்து உங்களுக்கு ஹோண்டாவில் இருக்குது, அதுக்கப்புறம் பென்லியில் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே வந்து 46.9 அந்த பிஹெச்பி கேட்டகரியில் வராங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 398cc உங்களுக்கு வந்து 45.3 பிஹெச்பி உங்களுக்கு பவர் உங்களுக்கு தருது. அதுவும் கம்பேர் டு 6 lakh பட்ஜெட் அண்ட் எபோவ் அந்த பைக்கை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 4.3லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு ஒரு பக்கவான ஒரு காம்போவில் ஒரு பைக் கிடைக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இன்னொரு பெரிய விஷயமா என்னென்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கம்பேர்ட் டு தோஸ் 2 பைக்ஸ் இது வந்து வெறும் 183 தான். உங்களுக்கு வெயிட் ரொம்பவே கம்மி, அதனால் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும், லைட் வெயிட்டடாக இருக்கும். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டியுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு டேங்க் கெப்பாசிட்டியில் 14.5ங்கிறது இது ஸ்டில் ஓகே. ஏன்னா உங்களுக்கு லாங் டூரிங்க்கு 14.5ங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். அவ்வளோ பெரிய டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ நீங்கள் நான் ஸ்டாப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ரீஃபியூலுக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஸோ கேடிஎம் அட்வென்ச்சர் 390யும் சரி இல்லை எக்ஸும் சரி, ரெண்டுக்குமே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடிங் மோட்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு கேடிஎம் அட்வென்ச்சர் 390Xல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க 390 விட. பட் 390க்கும் 390Xுக்கும் வந்துட்டு மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறது என்னன்னா உங்களுக்கு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி தான். இப்போ நீங்கள் எக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அட்வென்ச்சர் டூராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் ரோடுக்கு நீங்கள் தாறுமாறாக போட்டு அடிக்கலாம். ஏன்னா அவ்வளோ கேப்பபிளாக இருக்குது அந்த பைக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே அட்வென்ச்சர் 390ல பிளைன் 390 மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் ஆஃப் ரோட் நீங்கள் போக முடியாது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. அண்ட் ரெண்டுக்கும் வந்துட்டு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் அட்வென்ச்சர் டூரராக மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பியூர் கேடிஎம் 390 அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டூரர் ஆஸ் வெல் ஆஸ் ஆஃப் ரோடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் எக்ஸில் வந்துட்டு 3.49 3.5 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அதே நீங்கள் வந்து பியூர் அட்வென்ச்சர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 4.3 வரைக்கும் போகுது. ஸோ இவ்வளோ தான் வந்து டிஃப்ரென்ஸு. மற்றபடி ரெண்டுமே இன்ஜின் ஸ்பெக் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு ரைடிங் மோட்ஸில் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். அண்ட் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கேடிஎம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவசாக்கியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஃப் ரோட் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பைக்ஸ் இருக்குது. ஆனால் லாங் டூரிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இருக்கிற மாடலில் அந்த 10 lakhல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்சஸ் 650 தான் வந்துட்டு இருக்குது. ஸோ வேர்சஸ் 650 இஸ் அ குட் லாங் டூர் பைக். டூரிங்க்குனே வந்து ஒரு ஆப்டான ஒரு பைக்கு. இட்ஸ் ஒன்லி மென்ட் ஃபார் டூரிங், நாட் ஃபார் ஆஃப் ரோட்.
ஓகே. அண்ட் இதோட ஸ்பெக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 649cc இன்ஜின், 65.7 பிஹெச்பி அண்ட் ஐ மீன் 21 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. அது உண்மையாக போய் தெரில. அண்ட் சீட் ஹைட் ஆக்சுவலாக வந்துட்டு 845 மில்லிமீட்டர் தான். அண்ட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19.4 மைலேஜ் வருது உங்களுக்கு. அண்ட் ஹார்ஸ் பவர் 65, அதை நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ப்ரைஸ் இஸ் 9 lakh. அது ஒன்று தான் இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு விஷயமே. இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கிற லிஸ்ட்லேயே வந்து அதிகப்படியான ப்ரைஸில் இருக்கிற பைக்னால் அது கவாசாக்கி வர்சஸ் 50 தான். அதனாலேயே என்னமோ தெரில வந்துட்டு தட் இஸ் நாட் அ ஃபேவரட் சாய்ஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த அட்வென்ச்சர் டூர் பீப்புள். ஏன்னா இந்த காஸ்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் அட்வென்ச்சர் டூர் வாங்குவாங்கன்னு தெரில. ஸோ நம்ம இதை பற்றி ஜாஸ்தியாக நம்ம பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது ஆக்சுவலாக வந்து பிஎம்டபிள்யூவில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GS 310 இருக்குது. 310 ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு அந்த அப்பாச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியான இன்ஜின் தான். அதுலேயே ஒரு அட்வென்ச்சர் டைப் தான் இந்த BMW G310. பிஎம்டபிள்யூவில் அந்த GS 1200 வாங்க முடியாதவங்க ஆக்சுவலாக வந்து இந்த 310 பைக்கை வாங்கி ஓட்டி நிறைய நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இதோட மெயின் ட்ராபேக் என்னென்னா வைப்ரேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹை மெயின்டெனன்ஸு. ஸோ மற்றபடி ஆக்சுவலாக வந்துட்டு அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் செல்லிங் பைக்னு சொல்லலாம். பட் இந்த பைக்கோட ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 313cc இன்ஜினு, 33.52 பிஹெச்பி ஹார்ஸ் பவர், வெயிட் 175 வெயிட்டு அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி வெறும் 11.5, ரொம்பவே கம்மி. ஆஃபர் நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணி ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மைலேஜ் வெறும் 30 கிலோமீட்டர் தான். அது ரியல் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 30க்கு கம்மியாக தான் வரும் வித் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நீங்கள் போட்டு ஓட்டுறதுனால. ஸோ இது வந்துட்டு பியூர் அட்வென்ச்சர் மட்டும்தான். ஆஃப் ரோடுக்கு ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஓட்டலாம். பட் ரொம்ப டஃப்பான டெரெயின்லாம் இதை நீங்கள் ஓட்ட முடியாது. எக்ஸ்பல்ஸ் மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து டஃப்பான டெரெயினில் ஓட்ட முடியாது. பட் எஸ், இட் இஸ் ஆல்சோ இன் அ குட் ஆஃப் ரோட் பைக் டு அன் எக்ஸ்டென்ட், டு அ லிமிட். ஓகேங்களா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பைக்கு. இட் இஸ் லைக் சுசுகி V-Storm SX. சுசுகி V-Storm SX ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காம்படிட்டர். பட் அதோட ட்ராபேக் என்னென்னா வந்துட்டு சீட் ஹைட் ரொம்ப ஹைட்டாக இருக்குங்கிறதுனால வந்துட்டு ஒரு நிறையா பேர்த்துக்கு ஆக்சுவலாக அந்த பைக்கை வந்து சூஸ் பண்ண முடியல. மற்றபடி வண்டியோட இன்ஜின் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 249cc இன்ஜினு, 26.1 ஹார்ஸ் பவர் அண்ட் வெயிட் வரும் 167 தான். ரொம்பவே வந்துட்டு கம்மியான ஒரு வெயிட்டு. ஐ திங்க் ஹீரோ எக்ஸ்பல்ஸ்க்கு அடுத்தது நான் வந்துட்டு ரொம்ப கம்மியான வெயிட்டில் பார்க்குறது சுசுகி V-Storm தான். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி வந்துட்டு 12 லிட்டர்ஸு, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 835 தான், கிட்டத்தட்ட BMW மாதிரி தான். அண்ட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 36. இருக்கிறதுலேயே என்னோட லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மைலேஜ் தரக்கூடிய பைக்னால் வந்துட்டு அது நான் சுசுகி V-Storm தான் நான் பார்க்குறேன் இந்த லிஸ்ட்லேயே. ஸோ ஹையஸ்ட்டு மைலேஜ் அச்சீவர்னால் வந்துட்டு அது சுசுகி V-Storm தான். இட்ஸ் அ குட் இன்ஜின். ஆனால் இன்னும் தெரில. பட் டியூ டு அவங்க வந்து ஃபீச்சர்ஸில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னு தோணுது. சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் நல்ல பைக் தான். டூரிங்க்கு ஆக்சுவலாக வந்துட்டு டூரிங்க்கு ரொம்ப ஹாப்பியான பைக்கு. ஆனால் ஆஃப் ரோடுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு அவ்வளோ கேப்பபிளான ஒரு பைக் கிடையாது. இட் இஸ் பக்கா லைக் ஃபார் டூரிங். அண்ட் கொஞ்சம் நிறையா ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி சுசுகி V-Storm இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகிக்கலாம்னு தோணுது. மேபி அப்கிரேடட் மாடல் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு SD அட்வென்ச்சர். SD அட்வென்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த குட் என்ன சொல்கிறது, ஹிமாலயனுக்கு காம்படிட்டிவாக வந்து இறங்கின ஒரு மாடல்னா SD தான். கிட்டத்தட்ட ரெப்ளிகா மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஐடென்டிக்கலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் சொல்கிறது பழைய ஹிமாலயன், இப்போ இருக்கிற ஹிமாலயன் கிடையாது. ஸோ அதில் வந்து இப்போ உங்களுக்கு நிறையா இப்போ 42ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் வண்டியோட ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 334cc இன்ஜினு, 29.19 ஹார்ஸ் பவர், 187 தான் வெயிட்டு. டேங்க் கெப்பாசிட்டி 15.5 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. இட் இஸ் அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸு. சீட் ஹைட் ஆக்சுவலாக வந்து வெறும் 8 தான். ரொம்பவே வந்துட்டு கம்ஃபர்டபுளான ஒரு சீட் ஹைட்டிங் இருக்குது. அண்ட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 கிலோமீட்டர் பர் லிட்டர். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு பைக்கை தான் நான் SD நான் பார்க்குறேன். பட் ஆனால் அதில் ஹீட் இஷ்யூ நிறைய இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அண்ட் மோரோவர் இன்ஜினுமே வந்துட்டு அவ்வளோ ரிலையபிளாக இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தினால வந்துட்டு மேஜராக SD அட்வென்ச்சர் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஃபேவரட் சாய்ஸாக இல்லாமல் போயிருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ரேட்லாம் ஃப்ரம் 2 லேக்லேருந்து அப் டு வந்து உங்களுக்கு 9 லேக் வரைக்கும் நான் கம்ப்ளீட் ப்ரைஸ் ரேஞ்சில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் எல்லா பட்ஜெட்லையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி ஹையர் சிசிலேருந்து லோயர் சிசி வரைக்கும், ஹையஸ்ட் மைலேஜ்லேருந்து லோவஸ்ட் மைலேஜ் வரைக்கும் உங்களுக்கு எல்லா வேரியன்ஸும் உங்களுக்கு இப்போ நான் காட்டியிருக்கேன். இதில் உங்களோட ஃபேவரெட்டு, உங்களோட கேப்பபிலிட்டிக்கு, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எந்த பைக் சூஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் இது இல்லாமல் வந்துட்டு மார்க்கெட்டில் இன்னும் அடுத்து இன்னொரு 3 மாடல் ஆக்சுவலாக வந்துட்டு லான்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் ஒன்று தான்
டிவிஎஸ் அப்பாச்சி RTX 300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்மா 2025 வந்துட்டு அந்த பைக்கை எக்ஸ்போர்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வண்டியோட ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 299cc இன்ஜினு, 34 ஹார்ஸ் பவரு அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 3.5 வரைக்கும் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஐடியா இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 km/லிட்டர் மைலேஜ் தரணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இது இப்போதைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். பட் எகெயின் அது வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் டூரில் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஆஃப் ரோட் பைக்காக நம்ம பார்க்க முடியாது. அண்ட் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 421 ஆக்சுவலாக வந்துட்டு லான்ச் பண்ணுற ஒரு பிளானில் இருக்காங்க. அண்ட் அதுவுமே வந்துட்டு பக்கவாக ஒரு டூரிங் பைக்காக தான் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ஸ்பெக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 421cc இன்ஜினு அண்ட் 45 ஹார்ஸ் பவர், 45 bhpங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ மீனிங் இப்போது லான்ச் பண்ணிக்கிற 210ஓட சிசி பார்த்தீங்கன்னா வெறும் 21.2 தான். அப்படியே டபுளாக இருக்குது ஆக்சுவலாக 45ங்கிறது. ஸோ ரொம்ப ரா பவராக இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி ப்ரைஸிங்கும் கன்ஃபார்மாக எப்படியும் 3.5 கிட்ட கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். அண்ட் மைலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படியும் ஒரு 25 to 28 எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஹையர் சிசி இல்லையா. ஸோ அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் இதை விட இன்னொரு கம்பேக் என்னென்னா BMW F450 பக்காவான ஒரு ஆஃப் ரோட் பைக்காக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு ரேலி ப்ரோ எடிஷன் மாதிரி இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வண்டியோட ஸ்பெக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450cc இன்ஜினு, 48 bhp ஹார்ஸ் பவரு அண்ட் ஏப்ரலில் இல்லை அது எப்படியும் லான்ச் பண்ணுறதுக்கு ஏப்ரலாக நினைக்கிறேன். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த குட் பைக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பைக்காக இருக்குது. ஸோ இந்த இயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் அண்ட் ஆஃப் ரோட் பைக்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை. பேக் டு பேக் லான்ச்சஸ் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நான் சஜஸ்ட் பண்ண மாடல்ஸில் உங்களோட ஃபேவரட் மாடல் என்ன, நீங்கள் என்ன பைக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வாங்கணும்னு நினச்சா எந்த பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. பட் இந்த மாடல்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு பைக்கில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஹோல் அப்ஜெக்டிவே வந்து இந்த சேனலில் வந்து நான் ரன் பண்ணுறதுக்கு நான் காரணம் வந்துட்டு ஒன்று தான். நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அதை நம்மளோட மட்டும் இருக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணோம். அதில் மேபி ஒரு சில பேர்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்பவே பெரிய தேங்க்ஸ். ஸோ இன்னும் பெட்டராக என்னென்ன கண்டென்ட்டாலும் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு நல்ல கண்டென்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பார்க்குறேன் நான். ஸோ மற்றபடி ஐ ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் உங்கள் எல்லாத்தையும் நம்பி நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷால்சன் சைனிங் ஆஃப். சேஃபாக ட்ரை பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். Always follow traffic rules. Thank you so much. Love you all. Take care.